எல்லாம் உள்ள எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஒன்றான இந்த ரமலான் இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தை பற்றி திரும்ப திரும்ப பல்வேறு முறைகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். ரமலான் மாதத்திலே அல்லாஹ் நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய இந்த நோன்பை பற்றியும் நாம் நன்கு அறிந்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இந்த நோன்பு நமக்கு முதலாக கற்றுத்தரப்படும் பொழுது நம் பெற்றோர்கள் மூலமாக ஒரு சிறுவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு கற்றுத்தரப்படுறது முதல் நோன்பு நம்ம வாழ்க்கையிலே முதலாக நோன்பு வைக்கும் இல்லையா, அது எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. நம் பெற்றோர்கள் நோன்பு வைக்கும் பொழுது நம்மை தயார் செய்யலாம். காலையில அந்த நேரத்துல நம்மளை எழுப்பிடும் பொழுது அரை தூக்கத்துல இருக்கும். எதுக்காக இந்த நேரத்தில் எழுப்புறாங்கன்னு கூட தெரியாது. அவங்க சாப்பிடும் போது நம்மளையும் கூட சாப்பிட வைப்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி அந்த நேரத்துல சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்க மாட்டோம். நமக்கு ஒரு புதுமையாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல சாப்பிட்டு நமக்கு என்ன சொல்லி தேவைப்படும், நீ ஸ்கூலுக்கு போய் எதுவும் எடுத்து சாப்பிடக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்தா கூட நீ சாப்பிடாம அப்படியே வரணும், நாம மகிழ்ச்சியில நோன்பு இருக்கிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு அது மட்டும்தான் முதல் படிப்பினையாக இருக்கும், பயிற்சியாக இருக்கும். யாரும் எதுவும் கொடுத்தாலும் சாப்பிடாம நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த நோன்பு முதலாக நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக கற்றுத்தரப்பட்டது. ஆனால் எல்லாருமே அந்த முதல் நோன்பை முழுமையாக முடித்திருப்போமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது சந்தேகம்தான். ஒரு சில நாள் என்ன இருக்கும், என்னால் முடியல, நான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன், என்னால ஒரு 4 மணி வரைக்கும் தான் தாங்க முடிஞ்சது, அதுக்கு மேல முடியல, அடுத்த வருஷம் வைக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் முழுமையாக பூர்த்தி செஞ்சிருப்போம். ஆனா ஒரு சிலரால் அது முடிஞ்சிருக்காரு. ஆனா அது ஒரு பெரிய குற்றம் இல்லை. ஆனால் நமக்கு கற்றுத்தரப்பட்டது அப்படிதான் நோன்பு முதலாக நமக்கு கற்றுத்தரப்பட்டது. ஆனா இன்றைய நிலவரம் என்ன? இன்றைக்கு யாராவது அந்த மாதிரி இருக்கிறோமா? யாருனாலையாவது ஒரு நாள் நோன்பை முழுமையாக என்னால பசியை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்கிறோமா? ஒரு மாத கால நோன்பையும் கூட முழுமைப்படுத்துவதற்கு பக்குவப்பட்டவர்களாக அதற்கு உடல் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த நோன்பினுடைய அந்த பசியோ அல்லது அந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பதோ, தாகம் எடுத்தால் தண்ணீர் இல்லாமல் இருப்பதோ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதில்லை இல்லையா? அப்ப ஒரு மாத காலத்தை பூர்த்தி செய்யக்கூடிய மக்கள் தான் நம்ம பெரும்பாலான மக்களாக இருக்கும். அதுவும் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் 30 ஆண்டு காலம் கடந்திருப்போம், நிறைய பேர் 25 ஆண்டு காலம் கடந்திருப்போம். எல்லா ஆண்டுகளிலும் உள்ள எல்லா நோன்புகளையும் வைத்தவர்களாக நாம பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இதன் மூலமாக நாம நோன்பினுடைய நோக்கத்தை நிறைவு செய்து விட்டோமா? நம்ம நோன்பை கரெக்டா ஃபாலோ பண்றோம், நோன்பை என்னால முழுமையாக வைக்க முடிஞ்சிருச்சு, அதற்குண்டான நன்மையை பெறக்கூடியவனாக நான் மாறிவிட்டேன் என்று சொல்வதற்கு தகுதியான மக்களாக இருக்கிறோமா? நோன்பு என்பது வெறுமனே பசியும் தாகமும் மட்டும் கிடையாது. நோன்பினுடைய பல நோக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறைக்குறாங்க, நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி நமக்கு பாடம் எடுத்திருக்கிறான். அப்ப அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது ரஜ்ம அன்ஃபு, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்றான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், யாருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்றீங்க? ஏன்னா அது அந்த வார்த்தையை கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு, ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. அப்ப ஒருவரை கண்டிக்கக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரை எப்படி கண்டிக்கிறீங்க, எச்சரிக்கை கொடுக்குறீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலே அந்த மாதத்தை கடக்கின்றாரோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த வார்த்தையில ஒருவரை கண்டிக்கிறாங்க, ஒருவனுடைய தோல்வியை பற்றி பேசுறாங்க, ஒருவன் மிக நஷ்டவாளியாக மாறிவிட்டான் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நஷ்டவாளியினுடைய அந்த காரணம் என்ன? அவன் ஏன் நஷ்டவாளி ஆகிறான்னு சொன்ன, அவன் நோன்பை அடைகிறான், நோன்பு வைக்கிறான், ஆனாலும் இறைவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை அவனால் பெற முடியல. அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை பெறக்கூடிய அளவிற்கு அவனுடைய நோன்பினுடைய நோக்கம் நிறைவேறாமல் விட்டு என்று சொன்னால் அவன் நஷ்டவாளியாக மாறிவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான்.
அப்ப இறைவனிடத்துல பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்துவது கட்டாயமாக இருக்கிறது. அதுதான் பிரதானமாக இருக்கிறது. இந்த நோன்பினுடைய நன்மைகளை நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, யார் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை இறைவனுக்காக உள்ளபூர்வமாக வைக்கின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்றான். அப்ப முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு கேடயமாக இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை பிரதானமாக சொல்லி காட்டுறான். அப்ப அதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? அதற்குண்டான பாதையிலே பயணிக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பாவ மன்னிப்பை, மனிதனுடைய பாவ மன்னிப்பிற்கு பலவிதமான பண்புகளை சொல்லி காட்டுகிறான். அதுல குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அல்லாஹ் ஒரு சாராரை அழைக்கிறான், இங்க வாங்க, உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் மகத்தான கூலியும் கொடுக்கிறேன். அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பும் கிடைக்குது, ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பும் கிடைக்குது, அது இல்லாம அல்லாஹ்விடத்திலிருந்து மகத்தான ஒரு கூலியும் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான். யார் அழைக்கிறான்? தனிமையில தன்னுடைய இறைவனை அஞ்சக்கூடிய மக்களை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அழைக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை பெறுவதற்கு ஒரு பண்பாக தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. இந்த பண்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்போடு சேர்த்து மகத்தான கூலியும் கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறார். நம்ம யாருக்காவது இந்த பண்பு இல்லாமல் இருக்கிறதா? யாரை அழைத்து கேட்டாலும் அவர்களிடத்துல இந்த பண்பு இல்லாமல் இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? யாரிடத்திலாவது இறைவனுடைய அச்சம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா என்று கேட்டால் எல்லாரும் எனக்கு இறைவன் மீது பயம் இருக்கின்றது என்றுதான் சொல்லுவான். பாவம் செய்யக்கூடிய மக்களை அழைத்து இப்படி பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் என்று கேட்டா அவனிடத்துல பதில் இல்லை. அவனும் இறைவனுக்கு பயப்படக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் ஏதோ ஒரு வழியில. அப்படி எல்லாரும் வாயளவுல இறைவனுக்கு பயப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் பிரத்யேகமாக எல்லா வாயில சொன்னாலும் உண்மையிலே இவனுக்கு என்னுடைய மேல அச்சம் இருக்கிறதா, என் மீது இவனுக்கு பயம் இருக்கிறதா, அதிலும் குறிப்பாக தனிமையில எனக்கு என் மீது இவனுக்கு பயம் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் டெஸ்ட் பண்ண ஆசைப்படுறோம், சோதிக்க விரும்புறான். ஏன் பாவம் அல்லாஹ் மீது பயம் இருக்கிறது கூட்டமா இருந்தா என்ன, தனியில இருந்தா என்ன? சிந்திச்சு பாருங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். நாளை மறுமை நாளில அல்லாஹ்விடத்துல ஒரு கூட்டத்தார் வருவாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவர்கள் திரட்டிய, அவர்கள் சம்பாதித்த நன்மைகளோடு வருவாங்க. அந்த நன்மைகளை பற்றி நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த நன்மைகள் திஹாமா என்று சொல்லக்கூடிய மலை அளவுக்கு இருக்கும். மலை அளவு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, மலை அளவுக்கு நன்மைகளோடு அந்த மக்கள் வருவாங்க. அந்த நன்மைகளுடைய அளவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அந்த நன்மைகள் போதும் சொர்க்கத்திற்கு போவதற்கு, அந்த அளவுக்கு பார்க்கவே பிரம்மாண்டமான நன்மைகளோடு வருவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நன்மைகளை ஒரு காரணத்துக்காக வேண்டி அப்படியே தூசியாக பறக்க செய்து வருவான். நன்மைகள் ஒண்ணுமே மிச்சம் இருக்காது. கொண்டு வந்த மலை அளவுக்கு வந்த நன்மைகள் எதுவுமே மிச்சம் இல்லாமல் இருக்கும். அவர்களிடத்துல அப்ப நன்மை இல்லாமல் அவர்கள் நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள். ஏன் இப்படி ஒரு நிலைமை? சொர்க்கத்திற்கு போவதற்கு தேவையான அளவுக்கு நன்மைகளோடு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ நன்மைகள் ஒண்ணுமே இல்லை, அவர்கள் நரகவாசிகளாக மாறுகிறார்கள். அப்ப நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தாருடைய நிலைமையை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லுங்க, யார் அவர்கள், அவங்களை பத்தி சொல்லி காட்டுங்க, ஏன் இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு என்று கேட்கும் பொழுது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் இப்படி திரட்டிய நன்மைகள் எல்லாம் கூட்டமாக மக்களோடு சேர்ந்து நன்மைகள் செய்து திரட்டிய நன்மைகள். கூட்டமா இருக்கும்போது தொழுகையில் ஈடுபடுவது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, தான தர்மங்கள் செய்வது என்று கூட்டமாக இருக்கும் பொழுது அவருடைய என்ன ஓட்டம், அவருடைய உள்ளம் இறைவனுக்காக என்று சொல்லி அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக இருப்பான். ஆனால் அப்படியே அவர்கள் அந்த இடத்துல இருந்து எல்லாரும் பிரிந்து போனதற்கு பிறகு தனிமையில அவர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவரை தவிர வேறு யாரும் கிடையாது, அல்லாஹ்வும் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதற்கு நேர் மாறாக இவருடைய செயல்கள் இருக்கும். தனிமையில் இருக்கும் பொழுது அவர் நன்மை செய்யக்கூடியதாக இருக்க மாட்டார், மாறாக ஏற்கனவே இருந்த நிலைக்கு எதிர்மாறாக பாவியாக இருப்பார்.
அப்படிப்பட்ட ஒரு நிலையினால் இந்த கூட்டம் யாரு இந்த திகாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழை அளவுக்கு நன்மையோடு வந்த மக்கள் இன்னொரு பக்கத்துல வேறு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கிறான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனிமையில கூட என் மீது அச்சத்தோடு இருக்கிறானா என்பதை நான் சோதிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறார், அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்குறாங்க 5வது அத்தியாயத்துல 94வது வசனத்துல பேசுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யப்லுவன்னகுமுல்லாஹு பிஷைஇன் மினஸ் ஸைத் தனாலுஹு ஐதீக்கும் வரிமாவுக்கும் லியப்லுவல்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு மக்களை பற்றி பேசுகிறார். அந்த மக்கள் யாருன்னு சொன்னா, முஸ்லிம்கள்ல உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது இஹ்ராம் கட்டுறாங்க இல்லையா, இஹ்ராம் கட்டக்கூடிய மக்கள். இஹ்ராம் கட்டிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு சில சட்டங்கள் அல்லாஹ் கொடுக்குறான். அதுல ஒரு சட்டம் என்ன, வேட்டையாடக்கூடாது. இப்ப நோன்பு வைத்திருக்கோம், மற்ற நேரங்கள்ல பசிச்சா சாப்பிட்டா கூட நோன்பு வைத்திருக்க சாப்பிடாம இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி இஹ்ராம் கட்டி விட்டாங்கன்னு சொன்னா வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சட்டத்தை விதிக்கிறான். இஹ்ராம் கட்டிட்டாங்க, வேட்டையாடாம இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படியே விடல, அந்த மக்களுக்கு சில காட்சிகளை ஏற்படுத்துகின்றான். எப்படிப்பட்ட காட்சிகள் என்று சொன்னால், அவர்களுக்கு பக்கத்துல, எந்த அளவுக்கு பக்கத்துல அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுகின்றால், அவர்களுடைய கைகளுக்கு மிக அருகாமையில, அவங்களுடைய ஆயுதங்களுக்கு மிக அருகாமையில வேட்டை பிராணிகளை அல்லாஹ் உணவு செய்வான். வேட்டை பிராணிகள் எவ்வளவு பக்கத்துல வருமா, அவங்களுடைய கைகளுக்கு மிக அருகாமையில் வருமா, அவங்க வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு மிக அருகாமையில் வரலாம். அல்லாஹ் சட்டத்தை விதிச்சுட்டு அவங்களும் பேசாம இருக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வேட்டை பிராணிகளை அவர்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்து அந்த ஆயுதங்களுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறான். ஏதோ உங்க கண்ணுக்கிட்ட தூரத்துல வேட்டை பிராணிகள் தெரிந்தது என்று சொல்லல, வேட்டை பிராணிகள் அவர்கள் எதை கொண்டு வேட்டையாடுவார்களோ அந்த ஆயுதங்களுக்கு பக்கத்துல வரலாம். ஆயுதத்துக்கும் வேட்டை பிராணிக்கும் அவ்வளவு நெருக்கம். அப்ப அவங்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்குது, ஆகா அருமையான வாய்ப்பா இருக்குது. பல நாட்கள் வேட்டைக்காக வேண்டி போய் காத்திருந்து சும்மா திரும்பி வந்திருக்கிறோம், அப்பெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இன்னைக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்குது. வேட்டையாடக்கூடாது நல்லா சட்டத்தை விதிச்சுட்டாலும் இது அருமையான வாய்ப்பா இருக்குது. என்ன அப்படி ஒரு ஊசலாட்ட கூட எடுத்து ஒரே போர் போட்டா போதும், அவ்வளவுதான். இந்த வாய்ப்பை தவற விடலாமா என்று கூட அவன் நினைக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அவனை சோதிக்கிறான். அவன் அந்த நேரத்துல கூட யாருக்கு தெரியாம வேட்டையாடினா கூட அல்லாஹ் பார்த்துருவான். யாருக்கு தெரியாம கூட வேட்டையாடலாம், ஆனா அல்லாஹ் பார்த்துருவான். அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்விடத்துல தப்பிக்க முடியாது. அதனால நாம இதை விட்டுருவோம், இந்த இடத்துக்கு நம்ம வழி போகவே வேண்டாம், அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் என்று சொல்லி அவன் தவிர்ந்து கொள்கின்றானா அல்லது அந்த சட்டத்தை பிரேக் பண்றான். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான், அவன் இதுதான் சரியான வாய்ப்புன்னு சொல்லி சட்டம் இருக்கட்டும், அல்லாஹ் சொன்னது இருக்கட்டும், அல்லாஹ் பார்த்தாலும் வருவாங்க, இது வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் அந்த நேரத்துல வரம்பு மீறினால் அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது என்று சொல்லி நபியை நீங்க சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது ஒரு டெஸ்ட் தான். இஹ்ராம் கட்டினாலே இந்த மாதிரி காட்சி வருங்கிறது உதாரணம் இல்லை, மாறாக நமக்கு ஒரு உதாரணம். நம்மளால முடிஞ்சு போகலாம், நம்மளால முடிஞ்சதுக்கு பிறகு நோன்பு என்ற அந்த கேள்வி உங்களுக்கு இல்லாம கூட இருக்கலாம், பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரலாம், நண்பர்கள் அழைக்கலாம், உங்க அத்தா அம்மாக்கு தெரியாம போயிட்டு வரலாம்னு சொல்லி உறவினர்கள் அழைக்கலாம், எவ்வளவு நெருக்கமானவர் கூட அழைக்கலாம், பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு திறந்து காட்டலாம். ஆனால் யாருக்கு தெரியலனா கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்க்கு தெரிஞ்சிடும், அவன்கிட்ட தப்பிக்க முடியாது என்ற அந்த எண்ண ஓட்டம் நம்ம இடத்துல இருக்கிறதா என்பது சிந்திச்சு பாரு. அப்படி அந்த எண்ண ஓட்டம் இருந்ததுன்னா, தனிமையில் கூட இறைவன் மீது அந்த அச்ச உணர்வு நம்ம இடத்துல இருந்ததுன்னு சொன்னா, அதற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த மகத்தான பரிசு எத்தகையது என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை அஞ்சிய, தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடிய அஞ்சிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு பரிசு கொடுக்க விரும்புவான். எப்படிப்பட்ட பரிசு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கக்கூடிய பரிசுகளிலே மகத்தானது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை கூட அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வழங்குவான்னு சொன்னா, இருங்க சொர்க்கத்தை கொண்டு வர சொல்றேன், சொர்க்கத்தை உங்களுக்கு பக்கத்துல கொண்டு வர சொல்றேன்னு சொல்லி சொர்க்கத்தை அவர்களுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் கொண்டு வந்துட்டு சொல்லுவான். சிந்திச்சு பாருங்க, மறுமை நாள்ல ஒருவருக்கு சொர்க்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு போங்கன்னு சொன்னாலே அது பெரிய விஷயம்.
அது எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நம்ம எவ்வளவு நேரம் நடந்து கூட போயிடும். அதுதான் வேணும். ஃபைனல் ரிசல்ட் என்ன? சொர்க்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்தாலே போதும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கத்தையும் கொடுத்துட்டு சொர்க்கத்தை உங்களுக்கு பக்கத்துல கொண்டு வர சொல்ல, இங்கே என்று சொல்லி சொர்க்கத்தை அவர்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்து விட்டு அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வானா, இதுதான் உங்களுக்கு நாம கொடுத்துருந்தமே ஒரு வாக்குறுதி, நாளை மறுமை நாள்ல மகத்தான கூலி இருக்கிறது சொன்னமே, அது இப்படித்தான் இருக்கும். நீங்க போக வேண்டாம், அந்த சொர்க்கம் உங்களை தேடி வரும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு எப்படிப்பட்ட ஒரு பரிசை அல்லாஹ் வழங்குறான். வழங்கிட்டு சொல்றேன், எதுக்காக தெரியுமா இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்குறேன்? மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப் வ ஸாஹ பி கல்பி முனீப். உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழும் பொழுது திருந்தி நடந்தீங்க, தவறு செய்திருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் திருந்தி நடந்திருப்பீங்க. மறைவான நேரத்துல கூட அளவற்ற அல்லாஹ்வுக்கு அஞ்சினீங்க. யாரும் இல்லாத நேரத்துல கூட அளவற்ற இறைவனுக்கு அஞ்சி உங்களுடைய தூய்மையான உள்ளத்துல வாழ்ந்தீங்க இல்ல, அந்த உள்ளத்தோடு வாழ்ந்த ஒவ்வொருத்தருக்கும் வாக்களிக்கப்பட்டது இதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுவாங்க. அப்ப இந்த பண்பு என்பது வெறுமனே நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பண்பு மட்டுமல்ல, இது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாளைக்கு மறுமை நாள்ல சொர்க்கத்தை கூட இன்னும் கூடுதல் சிறப்போடு இறைவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. அந்த பண்பு இந்த மாதத்திலே நம்மளுக்கு பயிற்சியாக கற்றுத்தரப்பட்டு அதை நாம் கற்றுக்கொண்டு இதன் மூலம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்விடத்துல மகத்தான கூலியை பெறக்கூடிய மக்களாகவும் வல்லரஹ்மான் உங்களை என்னை மாற்றல் வருவானாக. வாழும்